ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயனிஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. புதுசாக நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ என்னதான் உங்கள் சீனியர்ஸ்ட்டை நீங்கள் ஐடியாஸ் கேட்டிருந்தாலும், உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்டாஃப் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதில் இந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரியர் விடுற கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஒரு சில டைம் உங்களுக்கு அதான் மிஸ்டேக்னு தெரியாமல் கூட நீங்கள் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கில் உங்களுக்கு அரியர் விடுற சான்ஸ் இருக்குது. இல்லை வித்துகள்னு ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். புதுசாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 4 வருஷமும் நீங்கள் கண்டினியூவாக இதை வந்து ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாமல் கூட இருக்கும். ஸோ என்ன அப்படிங்கிற பார்ப்போம். சாங் அடிக்கல போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயனிஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங்கில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் போய் அட்டன் பண்ணி மார்க்ஸ் எடுத்துருவீங்க. சப்போஸ் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் இதுதான் மிஸ்டேக்னு உங்களுக்கு தெரியாமல் போனீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே பண்ணியிருந்தாலும் உங்கள் பேப்பரில் அரியர் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து 4 வருஷம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ வரைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மிஸ்டேக்ஸ் தான்ங்கிறதே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு இதான் மிஸ்டேக்ஸ்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் பண்ணாமல் போவீங்க, இல்லை அதை பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இதே தெரியாதப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒயிட்னர் யூஸ் பண்ணால் கூட அரியர் விடுறோம், அதாவது வித்துகள்ட்டு வரும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித்துகள், அதாவது WH, அதாவது இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து WH1 சொல்லிட்டு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டீங்க, உங்களோட ரிசல்ட் வருது. ஸோ நார்மலாக நீங்கள் 12th முடிச்சிடப்போ உங்கள் ரிசல்ட் வந்து பாஸ் ஆர் ஃபெயில் வந்திருக்கும். நீங்கள் பாஸ் ஆகி தான் இங்கே வந்திருப்பீங்க. ஆனால் இல்லைனா உங்களுக்கு ஃபெயில் வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில்னா ஆரியன் மென்ஷன் பண்ணுவாங்க, ரீஅப்பியர். அப்போ நீங்கள் வந்து அரியர்னு தான் திரும்ப எழுதுற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்கப்புறம் ரீவேலியேஷன் போடுற மாதிரி இருக்கும். அதை பற்றிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வரும். ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் மால் ப்ராக்டிஸ் வந்து ஏதோ பிட் வச்சு மாட்டிக்கிட்டீங்க, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேரக்ட் கேட்டுறீங்க, இல்லாட்டி அவங்க பேப்பரை காமிக்கிறாங்க நீங்கள் கட்டிட்டுறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா WH1 அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இது போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து WH ரிசல்ட் தான் வரும். இது வர்றதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் ரிசல்ட் வரும். இதில் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் 1000 ரூபா ஃபைன் போட்டுட்டு அந்த பேப்பருக்கு மட்டும் சம்டைம்ஸ் அரியர் விடும். ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைம் உங்களோட அந்த எத்தனை சப்ஜெக்ட் பேப்பர் எழுதுங்க அது ஃபுல்லாமே அரியர் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நீங்கள் நல்லா கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் அதெல்லாம் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லெஜெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் WH1 பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ், அதாவது இது வந்து நீங்கள் எதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களை புக் பண்ணிடுவாங்க. அது உங்கள் எக்ஸாம் எழுதுகிற டைம்லேயே வந்து அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ மித்தபடிக்கு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. WH2 கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுபோல் WH15 நினைக்கிறேன், இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சரி, WH13 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதெல்லாமே உங்கள் காலேஜோட, அதாவது காலேஜ்லேருந்து ஃபீஸ் பண்ணாமல் இருக்காங்க, நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. உங்கள் காலேஜ்லேருந்து ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா அந்த WH13 போட்டுருவாங்க. இதெல்லாம் அவங்க காலேஜ் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. WH2 அந்த டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவங்க அட்மிஷன் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் என்கொயரி அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக போகல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி கேட்பாங்க, கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. WH ரிசல்ட்லாம் நீங்கள் பயப்படணும் கிடையாது. ஆனால் WH1 வந்தால் கொஞ்சம் நீங்கள் பயப்பட தான் செய்யணும், அதுவும் பர்டிகுலராக. அப்போ நான் வந்து மால் ப்ராக்டிஸ் நான் பிட்டே அடிக்க மாட்டேன் ப்ரோ, நான் பிட் அடிக்க மாட்டேன், யாரும் கேட்க விட மாட்டேன், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கொண்டு போக மாட்டேன், நான் என்னோட எக்ஸாமை கரெக்டாக எழுத போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ இந்த ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதுலேயும் WH ரிசல்ட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது WH1 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து அனாலிசிட்டி மார்க்ஸ், அதாவது மால் ப்ராக்டிஸ்னே தனியாக ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோவில் போட்டிருப்பேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அது முன்னாடி நான் சொல்லிட்டேன், நீங்கள் புதுசுங்கிறனால அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதை பற்றி எந்த டவுட்னாலும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும். ஸோ மேலே வேணால் நான் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நான் சொன்ன அந்த 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே டீபேரியும் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரினா உங்களை தடை செஞ்சிருவாங்க எக்ஸாமில் இருந்து, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, மேபி இப்போ உங்கள் சீனியர்ஸ் கூட ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜில் எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடக்கூடாது. ஃப்ரண்ட் பேஜ்னால் நான் அதை காட்டுறேன், அதை ஃபில் பண்ணுறதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ஏதோ நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாதிரி அவங்க நினச்சிட்டு அங்கே வந்து உங்களுக்கு வித்துகள் போட்டு விட்ருவாங்க. ஸோ WH வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கலர் பென்ஸ், இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் இது கலர் பென்ஸ் யூஸ் பண்ணால் வித்துகள் போகிறாங்கன்னு தெரியும். லாஸ்ட் ஒரு 2-3 செமஸ்டர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது கலர் பென்ஸ்னால் உள்ள பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம், ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பிளாக் யூஸ் பண்ணலாமான்னு நீங்கள் ஆல் சூப்பர்வைசர்ட்ட கேட்டுக்கோங்க. ஸோ பிளாக் யூஸ் பண்ணலாம், ப்ளூ யூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து ஆரஞ்சு கலரோ ஒயிலட் கலரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்துகள்ட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லலாம், அவங்க சீனியர்ஸே சொல்லலாம், நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லக்குக்கு அது வராமல் இருந்திருக்கலாம். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, அது போன செமஸ்டர் நான் போடல ப்ரோ, இந்த செமஸ்டர் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. கலர் பென்ஸ் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லேயே வந்து பிளாக் ப்ளூ தான் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு இருந்திருக்கும் 12th. இருந்தாலும் இங்கேயுமே அதே ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிளாக்குமே கேட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒயிலட்டு, ப்ளூ கலர், அதாவது ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி அதர் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி ரெட்டு கிரீன் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம்.
அதர் கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிட்டு கொண்டு போய் யார்ட்டே கேட்டு எழுதுறதுலாம் அந்த ரூல்ஸ்லேயே போட்டிருப்பாங்க, அதை படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது போக வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஒயிட்னர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு டைம் போட்டிருந்தாங்க. அதாவது போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு மட்டும் ரிசல்ட் வராமல் இருக்கும். அது நீங்கள் 1000 ரூபா பே பண்ணிவிட்டு அது என்கொயரி மாதிரி இருப்பாங்க. சம்டைம்ஸ் 1000 ரூபா பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தனி ரிசல்ட் வரும். அதுவும் ஏதாவது மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போகாதீங்க. ஃபஸ்ட் டைம்லேருந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஐடி கார்டை மாற்றி போட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து அப்படி போகக்கூடாது. அப்படி போட்டு போனதுக்கும் அவங்களுக்கு வித்து கார்டு போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. ஸோ அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது இதெல்லாம். ஸோ தெரிஞ்சிருந்தா தான் அவங்க வந்து இதை தவிர்த்துப்பாங்க. ஏன்னா கேட்டு எழுதுறது பார்த்து எழுதுறதுலாம் தெரியாது, நமக்கே தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு காமனாகவே தெரியும். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் நான் இதை பர்டிகுலராக சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ஒன்று, ஃப்ரண்ட் பேஜில் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ நான் ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் இந்த வீடியோவில் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் மட்டும் அதை எப்படி ஃபில் பண்ணுங்கிற தனியாக போட்டு விட்றேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவை நான் முடிச்சலான்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட் ஷீட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரெண்ட் ஷீட்டில் வந்து மேலே வந்து காலேஜ் கோடு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் சைன் எங்கேயுமே போடக்கூடாது. உங்களோட அந்த எக்ஸாம் சூப்பர்வைசர் தான் சைன் போடுவாங்க. அதனால் எங்கேயுமே சைன் போட்டு வச்சுறாங்க. அதேமாதிரி இங்கே ஏதாச்சும் சப்ஜெக்ட் கோட வந்து உங்களோட சப்ஜெக்ட் கோட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். அந்த சப்ஜெக்டோட போட்டு தப்பாக போட்டு வந்துட்டு அடிச்சிடாங்க. ஃப்ரண்ட் பேஜில் ஒரு இதை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் 4 தடவை யோசிங்க. இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சு வந்து பண்ணுங்க, தப்பு விட்டுறாங்க. நான் இது இப்போ அப்லோட் பண்ணுற காரணமே வந்து லாஸ்ட் நாள் நான் எக்ஸாம் அப்லோட் பண்ணுறேன், எக்ஸாம் டைமில் அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் இவ்வளோ லென்த்தான வீடியோ பார்க்க மாட்டீங்க. இப்போங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் நேம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பிரான்ச்சு அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட் கோடு தெளிவாக போடுங்க. இல்லை சப்ஜெக்ட் கோடு தான் ரொம்ப மெயின். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட சப்ஜெக்ட் டைட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து உங்கள் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த செஷன்னா வந்து நீங்கள் ஃபுல்னா ஆஃப்டர்னா, அதாவது 4 ஆஃப்டர்னா, எஃப்னா ஏன்னு போட்டிருப்பாங்க. டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு, சப்ஜெக்ட் கோட், டைட்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 2 3 4 5 போட்டு அப்படியே கீழே வந்து டிக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக டிக் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை டிக் பண்ணணும். மோஸ்ட்லி அதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிக் அடிக்காமல் வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லாஸ்ட் பேஜ்லேயே இப்படி ஒரு 2 இது இருக்கும். இதில் நீங்கள் முன்னாடி என்ன டிக் அடிக்கணும் அதை வந்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் யாரும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பினோடனே ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்ட்டின்னு போட்டு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களே அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் மோஸ்ட்லி 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் திருப்பிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 2 மார்க் ஸ்பேஸ் முடிச்சோடனே லாஸ்ட் ஒரு பேஜ் வந்து பிளாங்காக இருக்கும், ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் 2 மார்க்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இல்லை நான் வந்து இடம் பத்தலன்னு சொல்லி அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் பி ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே போனீங்க அப்படின்னா புக்லெட் ஃபுல்லாக வரும். ஸோ லாஸ்ட் வந்து அந்த உங்களுக்கு ஒரு ரஃப் பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட அந்த பேஜ் வந்து முடிஞ்சிடும். அது லாஸ்ட் பேஜில் அந்த உங்களுக்கு ஃபில் பண்ணுற டிக் அடிக்கிற ஸ்பேஸ் வந்து இருக்கும். டோட்டலாக நீங்கள் 3 இடத்துல டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஃபில் பண்ணுறத தெளிவாக பண்ணுங்கள். ஸோ அவசரத்தில் எழுத போகிறத நினச்சி இங்கே வந்து தப்பு விட்றாங்க. இங்கே விட்டீங்க அப்படின்னா அதான் நீங்கள் உள்ளே நல்லா எழுதி வச்சுருப்பீங்க, இங்கே வந்து மார்க்ஸ் வராமல் போயிடும். அதாவது நீங்கள் நல்லா தான் எழுதிருப்பீங்க, இங்கே தான் தப்பு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பரே கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி உங்களுக்கு அரியர் போட்டலாம், இல்லை வித்துக்கல்ட்டு போட்டலாம், நிறையா வந்து ப்ராசஸ் வரும். நீங்கள் வித்துக்கல்ட்டு பக்கமே போகாதீங்க, அது வந்து ரொம்ப உங்களுக்கு அதுக்கப்புறம் இதாயிரும். ஸோ வித்துக்கல்ட்டுங்கிறது உங்கள் காலேஜ் சைட்லேருந்து ஏதாவது பிரச்சனைனா வித்துக்கல்ட்டு 2 அந்த மாதிரி வரும், அது பிரச்சனை கிடையாது. WH1 வந்து நம்ம வாங்கவே கூடாதுங்கிறத மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக இப்படி வந்து ஃபில் பண்ண பாருங்கள். நான் இந்த ஃபில் பண்ணுற வீடியோ மட்டுமே தனியாக உங்களுக்கு ஷார்ட் ஷூட்டில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. மிஸ்டேக்ஸ் எங்கேயுமே பண்ணக்கூடாது. மால் ப்ராக்டிஸ்ங்கிற வார்த்தைக்கே போயிடாங்க. உங்களுக்கு தெரியலையா, அதுக்கு ரிலேட் ஆச்சுனாலும் நீங்களாக கதையாக போடுங்க, ஆனால் பிட்டு கொண்டு போய் மாட்டிடுறாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு இது மாதிரி தான். ஸோ அது ஒரு பேர் மாதிரி தான். நீங்கள் பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அது ஃபஸ்ட்டு செமஸ்டருங்கிறப்போ யாரும் அடிக்க மாட்டீங்க. ஸோ நல்லா தான் எழுதுவீங்க. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல சொல்யூஷன், ஒரு நல்ல கிஃப்ட்டு உங்களுக்கு காட் வந்து கொடுப்பாரு. ஸ்மார்ட் ஒர்க் ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து எப்பயுமே வந்து சீட்டிங் வந்து போகாதீங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் புரிஞ்சிருக்கும், நல்லா வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிட்ஸ் நம்மளுக்காக வந்து ஒதுக்கிருக்கீங்க. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்பயுமே உங்களுக்கு எல்லா செமஸ்டரும் யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.